இந்த வீடியோவில் ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளுந்தம் பருப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 20 போல் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் முக்கால் பதம் வதங்கினக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கினக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற ப்ரானை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி ஃபுல்லாக டைலூட் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ப்ரானோட நல்லா கோட்டாகி வரணும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ப்ரான் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.